Hi, good morning. How are everyone? Welcome to my new vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi Raju bro. इधर काम है. No problem. अभी सफाई करो. Oh, गिर गया है. Okay. I'm going to change this one to put one valve here. हाँ उधर साला दूर पड़ रहा है. वो लोग सामान इधर रख देता है. No, फिर भी कंटिन्यू ओपन करता है, क्लोज करता है. बाद में उसको भी गरीब चेंज करना होने वाला. इसमें भी चेंज करेगा. आइडिया ठीक ना? Okay. Laundry ಎಲ್ಲ machine busy. machine அப்போ இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிட்டேன். நியூ ப்ரஷ் ஐ போட். அப்போ டூத் பேஸ்ட்டும் நான் இந்த சேஞ்ச் பண்ணேன் க்ளோ கார்டுக்கு. என்னென்னா நான் ஒரு பேசிக்கல் இது ஒன்று படித்தேன் நாளைக்கு முந்தி. அதில் வந்து நான் ஒரே டூத் பேஸ்ட் கண்டினியூ யூஸ் பண்ணக்கூடாதான். அதை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். இடையில பல்படியும் கூட நான் யூஸ் பண்ணுறேன். நான் கைஸ் ஜிம்மா டைம். அப்போ சலா பண்ண போய்த்து கொண்டிருக்கிறோம். ஐ ஹோப் ஆல் யூ ஆர் கோயிங் டு ஆல்சோ சலா. కతార్ ரொம்ப சூடு పిచ్చి వేసేది ఇందుకు చూడు. మనకి 45-46 సీకిం సెల్సియస్ డిగ్రీ. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صل على سيدنا يا مصطفى اللهم صل على سيدنا يا مصطفى يا ربي بالمصطفى يوم ميلاد مصطفى يا ربي بالمصطفى يوم ميلاد مصطفى صل على سيدنا يا مصطفى اللهم صل الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله صل على سيدنا يا مصطفى اللهم صل على سيدنا يا مصطفى يا ربي بالمصطفى يوم ميلاد مصطفى يا ربي بالمصطفى يوم ميلاد مصطفى சலாம் முடிஞ்சு கிளம்பி கொண்டிருக்கிறேன். صل على سيدنا يا مصطفى اللهم صل على سيدنا. கைஸ் எங்களோட செட்டுக்கு நான் இன்றைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு சட்னி செய்ய போகிறேன். சட்னி தேங்காய் சட்னி. அப்புறம் இந்த கொச்சிக்காய் பஜ்ஜி போட போகிறேன். கைஸ் நான் இப்போ தேங்காய் கட் பண்ணியாச்சு. அப்புறம் இது ரெடி. இது அப்படி இதில் போடுவேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். அப்போ அதில் நான் வந்து ஒரு 3 பல் பச்சையாக போடுறேன் கார்லிக். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 5-6 கொஞ்சம் முறப்பாக மீக்கணும் இல்லையா. ஒரு 3-4 போட்டால் போதும். இன்றைய கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஸ்பைஸி கலந்து போகிறேன். அதுக்கப்புறம் இவரையும் போட்டேன். அதுக்கப்புறம் இதை நான் இப்போ தேங்காய் எடுத்து அப்படியே இதில் உள்ள போடுறேன் இந்த பிளெண்டரில்.
green chutney. Green chutney. அப்போ இதுக்கு கொஞ்சம் இதானதுக்கு போகிற இப்போ கறி லீவ்ஸ் போடணும், கருவேப்பிலை போடணும். எஸ், அப்போ சட்டி ஃபுல்லாக இதில் பேக் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு கொஞ்சம் கொச்சிக்கத்தூள், கொஞ்சம் மிளகு, இந்த உப்பு, கொஞ்சம் சோடா, அப்புறம் கொஞ்சம் இந்த ஆல் பர்பஸ் மா பவுடர், நாங்கள் பான் மான்னு சொல்லுவோம். இது சரி, அந்த ஆல் பர்பஸ் மாவும் கொஞ்சம் இதில் போட்டு கலக்கணும். ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டோன்னா இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்படும். அதை ஊற்றுறேன். இப்போ இதில் போட்டு பிரட்டி எடுத்து நம்மளோட ஷட்டில் போடணும். அப்போ ஒன்று நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு பிரட்டி எடுத்துன்னு போய்ட்டு போட போகிறேன். எஸ், கொஞ்சம் தூரம் தான் வீடியோவில் இந்த கேமரா பிடிக்கணுமே, சிங்கிளாக போடுறதுனால கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஒன். எஸ், இப்போ வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் செய்யும். கைஸ், இந்த பொரிச்செல்லாம் இப்போ அடிக்கொண்டிருக்கிறேன். அப்போ இதை கொஞ்சம் கட்டி வச்சா தான் கிறிஸ்பியாக வைக்குன்னு நினைக்கிறேன். நானும் இது ஃபஸ்ட் டைம், இதுவுமே இந்த ஃபஸ்ட் டைம். என்ன ரிவ்யூ தருவாங்களோ சரியா பார்ப்போம். அந்த ரிவ்யூலாம் லைவாக போடுவேன். லைவ்னா இந்த எடிட் பண்ணால் அது ஃபுல்லாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ, குறை சொன்னாலும் நல்லா சொன்னாலும் அப்படியே வீடியோவில் போடுவேன். ஆனால் இது உத்தெல்லாம் அப்படியே விளங்குறானா எடுத்து வேலை இல்லை. இது கண்ணாடி அதில் பட்டுற நல்ல நல்ல உலகம் எடுத்துறேன் நீங்கள், அதாவது கிளிப் ஆகல. கைஸ், அப்போ நாங்கள் அதுவாக பேத்து கொண்டிருக்கிறேன். நானும் எங்களோட பிரெட் தான். நீங்களும் ஓ+, இல்லையா? நானும் ஓ+ தான். குரூப் எல்லாம் ஒன்று தான் இல்லையா, பெரிய விட்டுண்டேன். அப்போ நாங்கள் அதுவாக பேத்து கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் கைக்கு தாருண்ணே. சரி, அது பிறகு நீங்கள் கையில் வச்சுட்டு நின்றுங்க. ஒருத்தர் வெட்டி தான் இருங்க. ஓட்டுறேன் கிச்சடி. நீங்கள் வலிச்சு எடுக்கும். நீங்கள் தாங்க பேப்பரில் போட்டு தின்னீங்களவா? கை கெடுங்க. இது வந்து பேப்பரில் போட்டு தின்னீங்களா? கோயிலில் இதுன்ற மாதிரி நீங்கள் கையில் என்ன பிரசாதம் மாதிரி அது என்ன கூட நான் ஒன்று செல்றது கோயிச்சுக்கு ஒரு தெரியா சலூன் தூர தானேப்பா. நாங்கள் சலூன் தூர தானே. நீ ஏற்கனவே தின்ட்டு வந்து போனால் கூட இருந்தா வேடா, என்ன கொஞ்சமே கண்டு. ஆனால் என்ன கரண்டி நான் இப்போ சின்ன பார்க்க என்ன கேட்கவானே மரம் தின்று இல்லையா? அதை மரம் போன இவனுக்கு அதுக்குள்ள சுண்டி முடிஞ்ச. நான் இன்னும் தின்னவே இல்லை. இதுதான் சொல்றேன். எனக்கு மட்டும் தந்த நீ கடைசி வாப்பா மட்டும் தந்த எனக்கு சேவல மாச்சேன். இதை கிண்டி தான் மாச்சேன். பேப்பர் குச்சுக்கு சுனாமி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. வண்டி கொண்டு இல்லையா? ஏ
ஏர்போர்ட்டுக்கு போனேன். எத்தனை பஸ்லையா? இல்லை, ஜிஎம்ல வண்டி எடுத்துக்கொண்டு கொண்டு கம்பெனியில் போட்டுவிட்டு முடிச்சாடி வச்சுட்டு கரண்டியில் எடுங்கோ. ஒன் டைம் யூஸ் கரண்டி உண்டா போய் அடுத்த எல்லாமே பிளேண்டி மட்டும் அப்போ அவர்களுக்கு கைஸ் நாம் சிட்டியை போய்த்து சுற்றிட்டு அப்போ எல்லோரும் ஒன்றாக இருந்து உட்காந்து சாய் குடித்து அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கு பிறகு தான் எடிட் பண்ணோம். நான் எடிட் பண்ணிட்டு ஆல்ரெடி பால் எடுத்து நான் எடிட் பண்ணி வச்சுட்டு தான் போய்த்தேன். சாப்பாடு செஞ்சது இப்போ நாங்கள் போனது அங்கே உட்காந்தது இப்போ வந்து லாஸ்ட்டாக பேசுகிறது இதில் மட்டும் தான் நான் இப்போ எடிட் பண்ணணும். அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். مولانا فانصرنا على القوم الكافرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. சர்ப்ரைஸாக எடுத்துன்னு போக போகிறேன். யாருக்கு என்ன நான் என்னவால் செஞ்சுட்டு வரேன்னு சொன்னேன். என்னன்னு சொல்லி தெரியல. ஐ எம் கோயிங் டு